இப்ப தாவேகா வழி நடத்தணும் அண்ணா திமுக தான். இந்த பக்கம் வேலு பேசுறான், இந்த பக்கம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசுறான், இந்த பக்கம் அந்த ஓபிஎஸ் பேசுறான், அந்த பக்கம் மேல உட்காந்து சபாநாயகர் ஒருத்தன் அவன் அண்ணா திமுக, அவன் எதற்கு உட்காந்து நம்பர் ஒருத்தன் அவன் முன்னூறு, அவன் எதுவுமே திறமை எதுனா அவன் சொல்றான். இதெல்லாம் அண்ணா திமுக தான் வழி நடத்துறோம். நாங்க தான் ஆட்சி வழி நடத்துறோம், மக்களுக்காக போராடுறோம். இங்கிருந்து போறவங்க எல்லாம் சொரண கட்ட பசங்க. அங்க போய் வழி நடத்துறானே சொல்றான் அவனுக்கு, அந்த முதலமைச்சருக்கு சொல்லு, தனியா உட்காந்து போது சொல்லு, அவன் ஆபீசருக்கு போது சொல்லு, சொல்லியா சொல்லணுமா இல்லையா? அதுக்கப்புறம் ஒருத்தன் செங்கல் தூக்கி சுத்தி நம்ம உதயநிதி, இவனுங்களா கூட போராடுறதே நமக்கு வேலையா போச்சு. அவன் செங்கல் தூக்கி சுத்தினா அவன் வந்து திரிசா மேட்ரு எடுத்துக்கிறான். அவன் நயன்தாராவோட பேசின்னு போன 5 வருஷம் நம்ம அதுக்காக போராடணும். இப்போ வந்தா இந்த முதலமைச்சர் திரிசா மேட்ரு என்னையோ தமிழ்நாட்டுக்கு நல்ல மக்களை நல்ல தலைவனை தேர்வு செஞ்சு நல்ல தலைவனை உட்கார வச்சு ஆட்சியை செஞ்சு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வாங்க. இன்னைக்கு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு திட்டமும் இல்ல. என் தலைவன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் 21,000 கோடி தள்ளுபடி செய்தார் விவசாய கடனை. நீ என்ன செஞ்சிருக்க? 2,500 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்கியா? சொன்னேன் 3 மாசம். நான் சொல்றேன், அந்த ஒரு மனித குரங்கு வந்துக்கிறான் அந்த அமைச்சர், மனித குரங்கு பாத்துக்கிறீங்களா? எல்லாம் இங்கிருந்து போய் சம்பாதிச்சு பண்ண திருட்டு பஸ். அவன் சொல்றான் 3 மாசம் தாங்க ஆச்சு ஆட்சிக்கு வந்து, நாங்க என்னங்க பண்ண, நாங்க தான் ஒரு 1.5 மாசம் ஆகுது. எங்கள் கழக தொண்டர்கள் எல்லாம் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் இங்கே கடலை போல் நீக்கிறார்கள். அண்ணா திமுக நீ செய்யணுமா செய்யக்கூடாதா? வெள்ளை அறிக்கை விட்டிய, அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? சட்டத்தை பத்தி தெரியுமா? திட்டங்களை பத்தி தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் தொகை உன்னால் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி உரிமையா சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை பூத்து உரிமையா சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை ஊராட்சி உரிமையாக சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை ஊராட்சி ஒன்றியம் உரிமையாக சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை நகராட்சி உரிமையாக சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை பேராட்சி உரிமையாக சொல்ல முடியுமா? சொல்ல தெரியாதவன் இந்த நாட்டுடைய முதலமைச்சர், மக்களை பற்றி தெரியாதவன் இந்த நாட்டுடைய முதலமைச்சர். தயவு செய்து சிந்திக்கணும். இங்க இருக்கிற விவசாயிகள், இங்க இருக்கிற கூலி தொழிலாளிகள், இங்க இருக்கிற சாதாரண தொழிலாளர்கள் யாருமே யாரை பற்றியும் தெரியாத ஒரு முதலமைச்சர். தெரிந்ததெல்லாம் என்ன? தெரிந்ததெல்லாம் திரிஷா. ஆகவே தயவு செய்து